Right. இன்றைக்கு நாம அடுத்த செகண்ட் யூனிட் போவோம். அது இதுல வந்துட்டு இலங்கையின் நிதியியல் முறைமை சம்பந்தமாக பார்ப்போம். இந்த செஷன்ல நிதியியல் அமைப்பு சம்பந்தமான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஓவிய பார்ப்போம். நிதியியல் சேவைகள், நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்கமைத்தல். இப்ப நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இலங்கையில பல்வேறு வகையான நிதி நிறுவனங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது வங்கிகள், இதோட சேர்த்து பங்குச் சந்தைகள், புரோக்கர்ஸ் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், அது மாதிரி வேற ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் வர்ற ஃபைனான்சியல் அட்வைசிங், அது மாதிரி ஃபைனான்சியல் புரோக்கரேஜ், இப்படி ஏஞ்சல் இன்வெஸ்டர், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லி நிறைய நம்ம பார்த்தோம். இப்படியான நிறுவனங்களை சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோலை வச்சுக்கிறது அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பு. அதை எப்படி அரசாங்கம் செய்கிறதுங்கிறத நான் பார்ப்போம். அதை எப்படி அரசாங்கம் ஒழுங்குமுறைப்படுத்தி செய்யுங்கிறது பார்ப்போம். அதுக்கு முதல் நிதியியல் சேவையினுடைய தனித்துவமான பண்புகளை பார்ப்போம். இப்ப ஒரு பொருள் அல்லது இந்த வளமையான மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, அல்லது சேவை செய்தாலும் சரி, அந்த சர்வீஸ் இருந்து இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது, கொஞ்சம் சிறப்பான பண்புகள் இருக்கு அதோட. இப்போ உதாரணமாக இணைய சர்வீஸ், இப்போ டெலிகாம் சர்வீஸ், டெலிகாம் சர்வீஸ் வழங்குறது, அது மாதிரி வேற என்னது கேட்டரிங் சர்வீஸ், அது மாதிரி கிளீனிங் சர்வீஸ், செக்யூரிட்டி சர்வீஸ், அந்த அப்படியான சேவைகளை விட கம்பேர் பண்ணும்போது ஃபைனான்சியல் சர்வீஸ் ஒரு வித்தியாசமானது. இதில் முக்கிய பண்புன்னு பார்க்கும்போது நம்பிக்கை, பொறுப்பு சார்ந்த தன்மை. ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன், இப்போ நீங்க பேங்க்ல காசை கொண்டு கொடுக்கீங்க, அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல புரோக்கரை நம்பி காசை போடுறீங்க, அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க பிரீமியம் பே பண்றீங்கிறது ஒரு நம்பிக்கை அடிப்படையில கொடுக்கீங்க. இப்ப தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்டயோ அல்லது அரசாங்கத்தினுடைய அங்கீகாரமற்ற நிறுவனத்திட்டையோ கொடுக்க மாட்டீங்க. காரணம், அங்க நம்பிக்கை இல்லை. இப்ப காசு சம்பந்தப்படுறதுனால ரிஸ்க் கூட. அப்ப இதுக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு செட்டப் ஒன்று இருந்தால் தான் அங்க வாடிக்கையாளர் சரி, சேவையை பெறுகிறார்கள், சேவை வழங்குகிறார்கள், எல்லாரும் நம்பிக்கைத்தன்மையோட செய்வாங்க. அப்ப இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ்ங்கிறது நம்பிக்கை, பொறுப்பு சார்ந்த தன்மை ஒரு ஸ்பெஷலா இருக்கு இணைய சேவை விட. புலனாகாத தன்மை, அப்ப என்னன்னா தொட்டு பார்க்க இயலாது. ஃபைனான்சியல் சர்வீஸை தொட்டு பார்க்க இயலாது. இப்ப கண்ணுக்கு தெரியாது. டிரான்சாக்ஷன் நடக்கும், மில்லியன் கணக்கான டிரான்சாக்ஷன் கார்ட் பேமெண்ட் மூலமாக நடக்கும், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடக்கும், அது மாதிரி நேரடியாக. அப்ப காசு போடுறது மட்டும்தான் விளங்கும், போறது வர்றது விளங்கும். ஆனா அதை நம்ம என்ன பொதுவாக மற்ற சேவை மாதிரி இது கண்ணுக்கு விளங்க மாட்டாங்க. அது மாதிரி ஏககால தன்மை, இப்ப சேவையை வழங்குறவர்களும் சேவையை பெற்றுக்கொள்றார்களும் ஒரே காலத்துல இருக்கணும். ஏக காலத்துல, ஒரே காலத்துல. உதாரணமா பேங்க் சர்வீஸ் வழங்குற, இப்ப காசு போட போறீங்கன்னு சொன்னா, இப்ப பாருங்க, காசு டிபாசிட் பண்ற கஸ்டமர் அவர் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாக பேங்க்லயோ அவர் பிசிக்கலாகவோ அல்லது ஒன்றை வெர்ச்சுவலாக ப்ரெசென்ட் பண்ணணும். அதே மாதிரி பேங்க் கவுண்டர்ல இருக்கிறார்களோ அல்லது பேங்க் போர்ட்டல், ஆன்லைன் போர்ட்டலோ சரி இருக்கணும், ஒரே டைம்ல இருக்கணும். அது பலவீனத்தன்மை. இந்த சர்வீஸ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வித்தியாசப்படும். இப்ப பாத்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க் சர்வீஸ் வந்துட்டு சிலவங்களுக்கு சர்வீஸ் இருக்கும், சிலவங்களுக்கு சர்வீஸ் இல்லாம இருக்கும். பீப்புள்ஸ் பேங்கோட சர்வீஸ் சிலவங்களுக்கு நல்லா இருக்கும், சிலவங்களுக்கு நல்லா இல்லாம இருக்கும். இப்படி அந்த பேங்குக்கும் உதாரணமா பேங்க், அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்களோட சர்வீஸ் ஒவ்வொரு ஆளுக்கள் வித்தியாசப்படும். ஒவ்வொரு ஆக்களோட மூட பொறுத்து சர்வீஸ் வித்தியாசப்படும். உதாரணமா பேங்க் மேனேஜர் ஒரு மூட்ல இருப்பாரு, ஹெப்பி மூட்ல இருந்தாருன்னா வார கஸ்டமரை நல்லா ட்ரீட் பண்ணுவாரு. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் டென்ஷனா இருந்தாருன்னா வார கஸ்டமர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ற, கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஹேண்டில் பண்ணுவார். அப்படி பல்வகைத்தன்மை கொண்டது. அழிந்து போகும் தன்மை, இப்ப கொஞ்ச நாள்ல என்ன செய்யும், அப்ப சேவை நடக்க போக்குள்ளதான் அது இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் ஆளுக்கு சேவை டிரான்சாக்ஷன் முடித்து போனாங்கன்னு சொன்னா அந்த சர்வீஸ் அடுத்து முடிச்சு.
அப்ப இன்டராக்ஷன் நடத்திருக்கேன். செயற்பாட்டு பண்புகள் பார்க்க கூட மாற்றீடு செய்யக்கூடிய உற்பத்திகள் என்ன பைனான்சியல் டிரான்சாக்ஷன் நடந்தா திருப்பி இன்னொரு டிரான்சாக்ஷன் நீங்க நடத்தலாம். உயர் அளவு மற்றும் வாடிக்கையாளர்கள் பலவீனத்தன்மை. இப்ப டிரான்சாக்ஷனை பார்த்தா இப்ப ₹1 இருந்து மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான டிரான்சாக்ஷன் வரையும் போகும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் சில வாடிக்கையாளர்கள் டெய்லி டிரான்சாக்ஷன் ஈடுபடுவாங்க. சிலவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் வருமானம் வந்துட்டு இருக்கு சிலவங்களுக்கு. அப்ப சிலர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி சிலவங்களுக்கு அக்கௌண்டே டோமெண்ட் ஆகி கிடக்கும். சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தா அதுல கஸ்டமர் வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர் அடிப்பாரு, சில கஸ்டமர் வந்துட்டு வருடத்துக்கு ஒரு தரம் அப்படி. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல டெய்லி இன்வெஸ்ட் பண்ற ஆக்கள், டெய்லி ஷேரை வாங்கி விற்கிற ஆக்கள் இருப்பாங்க. பெரிய அமௌண்ட்ல மில்லியன் கணக்குல ஷேர்ஸ் ட்ரேட் பண்ற ஆக்கள் இருப்பாங்க. சில ஆக்கள் ஆயிரக்கணக்கில் ட்ரேட் பண்ற ஆக்கள் இருப்பாங்க. இப்படி அமௌண்ட் வித்தியாசம், வாடிக்கையாளர் வித்தியாசம். இதுல தொடர்ச்சியான சேவை பரிமாற்றங்கள் எப்பயும் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இதுல வாடிக்கையாளர்களுடன் நீண்ட கால ஒப்பந்த உறவு இருக்கும். பேங்க்னா நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் திறந்தீங்கன்னா கனகாலமாக அந்த பேங்க்ல ஏதோ ஒரு வகையில் உறவு ஒன்று வச்சிருப்பீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி, ஷேர் மார்க்கெட் அப்படி, அது மாதிரி ஃபைனான்சியல் அட்வைஸ் பண்ற கம்பெனி இப்படியெல்லாம் இருக்கு. சமூகத்தில் நிதியியல் சேவையின் பங்கு. சமூகத்தில் நிதியியல் சேவையின் பங்கு பார்க்கும்போது இப்ப பாருங்க, முதலாவது நிதியியல் மற்றும் பொருளாதார மூலத்திறனை ஊக்குவிக்கின்றது. இப்ப ஒரு ஆளுக்கு நல்ல பிசினஸ் ஐடியா இருக்குது, ஆனா அவருக்கு பிசினஸ் செய்யறதுக்குரிய காசு இல்லை, வசதி இல்லை. என்ன செய்யலாம்? பேங்க்கு போய் அவருக்கு காசை பெற்றுக்கொள்ள முடியாதா இருக்கு. அப்ப என்ன செய்யுதுண்டா, நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கு, அதை ஊக்குவிக்கிறதுக்கு காசு வேணும். அப்ப பேங்க் ஒன்று இருக்கிறதுனால பேங்க் பேங்க் அப்ரோச் பண்ண அவருக்கு காசு கிடைக்குது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சுத்தி இருக்கிற ஆட்களுக்கும் தொழில் வாய்ப்பு கிடைக்குது, அவங்களும் வறுமையை போக்கக்கூடியதா இருக்குது. இப்ப ஸ்மால் உருவாக்கப்படுற சின்ன சின்ன பிசினஸ்கள் தான் பல காலங்களுக்கு பிறகு பெரிய பெரிய பிசினஸ் ஆர்கனைசேஷனாக மாறுகின்றது. அதே மாதிரி ரெண்டாவது பார்க்கப்போம் சேமிப்பை பாதுகாத்தல் மற்றும் ஒப்பந்தங்களின் நேர்மை. இப்ப அந்த காலத்துல பேங்க் செட்டப் ஒன்று இல்லை. அவங்கள்ட்ட மீதமான காசு இருந்தா என்ன செய்வாங்க? உண்டியல்ல போட்டு வைப்பாங்க, அல்லது புதையலாக மாற்றிக்கொள்வாங்க, அல்லது வீட்டுகளை காசு வைக்கும் போது திருட்டு அல்லது வீடுகளில் இருக்கிற எலி போன்ற பிராணிகள், அந்த அப்படியான பிராணிகளும் அதை டேமேஜ் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப ஒரு சேமிப்பை ஒழுங்கா பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம் தான் பேங்க். அதே மாதிரி ஒப்பந்தங்கள், இப்ப காசை கொண்டு கொடுத்து பேங்க்ல போட்டா 1 இயர்ல காசை எடுக்கிற விட்ரோ பண்ற அப்படின்னா 1 இயருக்குள்ள அங்க காசை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அது மாதிரி மூலதன ஒதுக்கீட்டை எளிதாக்குது. இப்ப பாருங்க, இப்ப பேங்க் லோன் கொடுக்குதுன்னு சொன்னா எல்லாரும் போய் லோனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு காசு தாங்க, எனக்கு பிசினஸ் ஐடியா இருக்கு, தாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க. ஆனா பேங்க் அப்படி எல்லாருக்கும் கேட்டு போற எல்லாருக்குமே மூலதனத்தை கொடுக்க மாட்டான். இந்த மூலதனங்கிறது பாருங்க, எல்லா பெரும்பாலான எண்ணிக்கையுடைய கஸ்டமர்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒரு மொத்தமான காசை பேங்க் உருவாக்கி வச்சிருக்குது. இந்த உருவாக்கின காசை இப்ப ஒரு ஆள் போறாரு, எக்ஸுங்கிற ஒரு ஆள் போறாரு, எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியா ஒன்று இருக்கு, எனக்கு 1 கோடி காசு வேணும் தாங்கன்னு கேட்கிறாரு. நம்ம பேங்க் கண்ணை மூடிட்டு நாங்க 1 கோடி பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்காது. இப்படி நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்கள் வருவாங்க அந்த காசை தேடி எடுக்கிறதுக்காக. அப்ப என்ன செய்யும்டா, இந்த பேங்க் வந்துட்டு பேங்க் லோன் கொடுக்கறதுக்கு முதல் இந்த பிசினஸ் இந்த வந்திருக்கிற ப்ரொபோசல் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான பிசினஸா, ஒரு லொஸ் இல்லாம போகக்கூடிய பிசினஸா, இது நீண்ட காலம் நிலைச்சு நிக்குமா அந்த பிசினஸ்? இப்ப லோனை வாங்குறவரு இந்த லோனை செட்டில் பண்ணக்கூடிய அளவு அவருக்கு திறமை இருக்கா, அப்படியே பிசினஸ் செய்யுமா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து இதுல யாரு சக்சஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லோனை கொடுக்கும். அந்த அப்படி லோனை கொடுக்கறது மூலமாக என்ன செய்யுதுன்னா, நிதி சரியான முறையில, மூலதனம் சரியான முறையில ஒதுக்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் விரிவாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. இப்படி ஒரு செட்டப் ஒன்று இல்லாட்டி என்ன நடக்கும்? குடும்பத்துக்குள்ளேயோ தெரிஞ்ச ஆக்களுக்குள்ளேயோ வேற ஒழுங்கமைக்கப்படாத நிறுவனங்கள்கிட்ட போய்
லோனை எடுத்து காசை வேஸ்ட் ஆக்கி நட்டமடைய வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால பேங்குகள் கடன் கொடுக்கும் போது மிகவும் கவனமாக தான் கொடுக்கும். அப்ப அதனால தான் என்ன செய்யுது, திரட்டப்பட்ட மூலதனத்தை சரியான முறையில ஒதுக்கீடு செய்யுது. பரந்த அணுகலை வழங்குதல். இப்ப வைட் ஸ்கோப் பண்றீங்க. வைட் ஸ்கோப். இப்ப பிசினஸுக்கு மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சருக்கு லோன் கொடுக்கும், மீன்பிடிக்கு லோன் கொடுக்கும், அது மாதிரி எக்ஸ்போர்ட் லோன் கொடுக்குது, அது மாதிரி பர்சனல் லோன், மேரேஜ் லோன், எஜுகேஷன் லோன் சொல்லி பரந்த அளவான சேவிஸ்களை இந்த பேங்க் பேங்க் அது மாதிரி இன்சூரன்ஸ் மற்ற நிறுவனங்கள் கொடுக்குது. கடன் மட்டும் இல்லை, இப்போ டிரான்சாக்ஷன், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் செய்கிறது, ஸ்டாண்டிங் ஆர்டர்கள், இப்படி டொனேஷன், மந்த்லி டொனேஷன் கொடுக்கறது, இப்படி எல்லாம் என்ன செய்யுது, நிறைய சேவைகளை வழங்குது. அதோட பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சேஃப்டி லோக்கர் சர்வீஸ், அட்வைசரி சர்வீஸ், வெளிநாட்டுல காசு எடுக்கிற அனுப்புற அப்படியான சர்வீஸ்களையும் இது வழங்குது. நுகர்வு மற்றும் பணப்பாய்ச்சலை சீராக்குது. பாருங்க, இப்ப நீங்க கார்டு யூஸ் பண்றதுனால உங்களோட கன்சம்ஷன் பேட்டர்ன் வித்தியாசப்படுது. எந்நேரமும் கையில காசு வச்சு இருந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றதை விட கார்டை ஒன்று வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்றது உங்களுக்கு ஈஸி. உதாரணமா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க பில்லு வருது 550 ரூபா, 50 சதம் இந்த வருது. இப்ப என்ன செய்யணும், காசு மாத்தணும், ரைட்? அப்படியான சிக்கல் வேறு, காசு இல்லாம இருக்கும். அந்த டைம்ல நீங்க கார்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ஸ்வைப் பண்ணி எடுத்துருவாங்க. அதே மாதிரி என்னது, ஃபண்ட் டிரான்சாக்ஷன் செய்யணும்னு சொன்னா நீங்க போய் முந்தி ஒரு காலத்துல பேங்க்ல டைம்ல செய்வாங்கண்டா, காசை என்வலப்ல எடுத்து போய் சேஃப்டியாக கொடுத்துட்டு வருவாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறாங்கண்டா, பேங்க் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தா அங்க இந்த காசு சீரான முறையில பாயுது. அதே மாதிரி அந்த அந்த பிசினஸ் செய்யறார்கள் அவங்க அந்த காசு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த காசை கலெக்ட் பண்றதுக்குரிய ஏற்பாடுகளை, அந்த கேஷ் ஃப்ளோகளை சரியா மேனேஜ் பண்றதுக்கு இந்த நிறுவனங்கள் உதவுது. கொடுப்பனவுகளை சாத்தியமாக்குற இப்ப எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்கள் எல்லாம் இருக்கு. அப்படியான பிசினஸ்கள்ல இப்ப சைனா இருந்து ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ற டைம்ல இந்த காசை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ற, அப்ப நடுவுல பேங்க் வருது. இந்த பேங்க் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுது ரெண்டு பக்கம், உங்களுக்கு பொருட்கள் வந்து சேர்ந்த உடனே அவருக்கு காசு போய் சேருங்கிறது இடையில ஒரு தரகராக இருந்து அந்த டிரான்சாக்ஷனை ஈஸி ஆகுது. அதே மாதிரி நிதியியல் பாதுகாப்பு மற்றும் இடர் மதிப்பீடு மாற்றீடு. இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனியை பாருங்க, உங்களுக்கும் ஃபைனான்சியலாக உங்களுக்கும் ஒரு செக்யூரிட்டியை தரும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, திடீர்னு அந்த பிஸ்னஸ் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ அல்லது வெள்ளப்பெருக்கோ ஏற்பட்டு உங்களோட பிஸ்னஸ் அழிஞ்சு போகுது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொண்டு போகணும். அப்படி எப்படி இதிலிருந்து மீண்டு கொள்றது. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கும் அப்படியான பாதுகாப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்கு. அது மாதிரி பொருளாதார தரவுகளை பகுப்பாய்வு செய்கிறேன். இப்போ சென்ட்ரல் பேங்க் இருக்குது, அதே மாதிரி ஃபிட்ச் ரேட்டிங், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், ஜேபி மோகன் இப்படியான பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது. இந்த கம்பெனிகளை ஒவ்வொரு கம்பெனிகளாக அனலைஸ் பண்ணி, ஒவ்வொரு நாடுகளோட பொருளாதாரத்தன்மை அனலைஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டுகள் இஷ்யூ பண்ணுவாங்க வருஷம். கேபிஎம்ஜியும் அப்படி செய்யும். சரி, பிடபிள்யூசி இப்படின நிறுவனங்கள் எக்கனாமிக் இதில் செய்யும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர் புரோக்கர்ஸ் அவங்களும் நிறுவனங்கள் ஆய்வு செஞ்சு பொருளாதார கணிப்புகளை செஞ்சு டெய்லி ரிப்போர்ட் அல்லது மந்த்லி ரிப்போர்ட், டெய்லி புல்லட்டின், வீக்லி புல்லட்டின் அப்படிலாம் இஷ்யூ பண்ணுவாங்க. பயனுறுதி வாய்ந்த சந்தைகளை வழங்குதல். இப்ப ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஷேர் மார்க்கெட்ல காசு இருக்கிறாக்கணும் வருவாங்க, தேவைப்படுறாக்கணும் வருவாங்க. அவங்க வந்துட்டு இப்ப ஒரு குறைஞ்ச டிரான்சாக்ஷன் கொஸ்ட்ல அவங்க பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடியதா இருக்குது. பேங்க் வந்ததுனால பெரிய பெரிய புரோக்கர் சார்ஜஸ் இல்லை. பேங்க்ல காம்படிஷன் காரணமாக இல்லாட்டி முந்தி என்ன உண்டியல் அனுப்புவாங்க. உண்டியல் அனுப்பும்போது அது சேஃப்டியும் கொஸ்டினபிளா இருக்கும். அதுக்கான டிரான்சாக்ஷன் காஸ்ட்களும் கூட இருக்கும். அப்ப பேங்க் செட்டப் வந்ததுனால, பேங்க் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒரு செட்டப்புக்குள்ள வந்ததுனால இது வந்துட்டு ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, வட்டி விதங்களும் போட்டியின் அடிப்படையில் தான் வழங்கப்படுது. சந்தை டிமாண்ட் அண்ட் சப்ளை. இலங்கை மத்திய வங்கி நிதி நிறுவனங்கள் சம்பந்தமா படிக்கும் போதும் நாம மத்திய வங்கிங்கிற நிறுவனத்தை அவாய்ட் பண்ண இல்லாம இருக்கு. ஏண்டா அரசாங்கத்தினுடைய பொறுப்பு நாட்டினுடைய நிதி ஸ்திரத்தன்மையை பேணிக்கணும்.
பேணி பாதுகாக்கிறது. அது அப்ப அரசாங்கத்தின் சார்பாக சென்ட்ரல் பேங்க் ஒரு ஏஜெண்டாக அரசாங்கத்தினுடைய ஒரு ஏஜெண்டாக இது நாட்டினுடைய பைனான்சியல் ஸ்டேபிலிட்டியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அங்கமாக ஒரு ஏஜெண்டாக இயங்குது. அதுல 2 இலக்குகள் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா நீங்க படிச்சிருப்பீங்க. இலக்கு 1 பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாட்டை பேணுதல், எக்கனாமிக் அண்ட் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு. பொருளாதாரம்டா நாடு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படாம, உதாரணமா என்னது, நாடு பாரியளவான கடன்களை பெற்று அதுக்கு வட்டி கொடுத்து அது மீண்டும் வட்டி கொடுக்க இயலாம திருப்பி கடன் வாங்கி, அப்ப பொது படுகடன் சொல்லுவாங்க. இந்த பொது படுகடனை மேனேஜ் பண்றது சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் தான் அரசாங்கத்தினுடைய கடன்களை மேனேஜ் பண்ற ஒரு ஏஜென்ட். அவங்க என்ன செய்யறா, இந்த பொருளாதாரம் இப்படி இப்படி ஆகாம அவங்க பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி விலை உறுதிப்பாடு, பிரைஸ் ஸ்டேபிலிட்டி, பணவீக்கம் இருக்கு தானே நாட்டுல, பணவீக்கங்களை அது கட்டுப்படுத்தும். எப்படி கட்டுப்படுத்தும் சொன்னா, பிரிண்ட் பண்ற காசு அளவுகள், இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள், இது கட்டுப்படுத்துறது மூலமாக அது நாட்டினுடைய விலை மட்டங்களை அது பாதுகாக்கிறது. அது இலக்கு 1. இலக்கு 2 நிதியியல் முறை உறுதிப்பாடு, பைனான்சியல் ஸ்டேபிலிட்டி சொல்லுவாங்க. உதாரணமா பாருங்க, நீங்க ஒரு பேங்க்ல காசு போடுறீங்க. காசு போட்டுட்டு நீங்க சில நாட்களுக்கு பிறகு பேங்குக்கு போறீங்க காசு வித்ட்ரா பண்றதுக்கு. இந்த பேங்க் சொல்லுது, கொஞ்சம் பொறுங்க, காசு கொஞ்சம் கஷ்டம் இப்போ எடுக்கிறது, கொஞ்சம் பேங்க்ல காசு இல்லை, கொஞ்சம் நாளைக்கு வாங்க இல்லாட்டி அடுத்த கிழமை வாங்க சொன்னா என்ன நடக்கும்? இப்போ எல்லாரும் அதை ஃபேஸ்புக்கில் அல்லது இன்ஸ்டாகிராமில் எழுத ஆரம்பிப்பாங்க, நியூஸ் பேப்பர்ல எழுத ஆரம்பிப்பாங்க. இதை கேள்விப்படுகிற ஏனையவர்களும் தன்னுடைய காசும் பேங்க்ல இருந்து இல்லாம போகுது, கிடைக்காம போகுதுங்கிற பயத்தின எல்லாரும் ஒரே டைம்ல வந்து பேங்க்ல வந்துட்டு எந்த காசு வித்ட்ரா பண்ண போறேன்னு சொல்லி மொத்தமாக வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. ப்ரெஷர் பண்ணும் போதோ இப்ப ஒரு பேங்க் எக்ஸுங்கிற பேங்க்ல மட்டும் நடக்க மாட்டான். இது பயமொண்டு வேறும் அடுத்த பேங்குக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி சந்தேகம் வரும். அப்ப பக்கத்துல இருக்கிற பேங்குக்கும் இதே பிரச்சனை. அப்படி நாட்டில் இருக்கிற அனைத்து பேங்குகளும் திடீர்னு விட்ரோவல் வாரத தாங்கி கொள்ளாது. ஏன்டா சேவனின காசு, நிறைய காசு வெளியில் இருக்குது, கடனா கொடுக்கறது. அப்ப பேங்க் காசு தேவைப்பட்ட உடனே கடன் கொடுத்தா கிட்ட போய் தா காசை சொல்லி கேட்க இயலாது, கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நாட்டுல ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படும். அப்படி குழப்பம் வராம சரியான முறையில பேண வேண்டிய பொறுப்பு சென்ட்ரல் பேங்க். இதுக்காகத்தான் சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு எல்லா வங்கிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது, மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இப்ப வங்கி இப்படி காசு இல்லை என்று சொல்லி சொல்லக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பேங்குகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ரிப்போர்ட் எடுக்கும் பேங்க்ல இருந்து. அது மாதிரி பேங்க் ஒன்று லைசன்ஸ் கொடுக்கும் போது பாரிய அளவான நிதி இருக்கிற நிறுவனங்களுக்கு தான் அது கொடுக்கும். அந்த சிஸ்டங்களை சென்ட்ரல் பேங்க் பார்த்துக்கிருக்கும். இப்ப பாருங்க, நாணயத்தாள்கள் மற்றும் நாணய குட்டிகளை வெளியிடும் தனி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இந்த சென்ட்ரல் பேங்க். சொல்ற MLA, மனிட்டரி லோ ஆக்ட் சொல்லுவாங்க. இதுதான் இலங்கையில சென்ட்ரல் பேங்குக்கு அதிகாரம் கொடுத்த சட்டம். இதன் அடிப்படையில தான் சென்ட்ரல் பேங்க் காசை பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி அரசாங்கத்தின் நிதியியல் ஆலோசகர் மற்றும் வங்கியாளர். அரசாங்கம் லோன் எடுக்கணும்னு சொன்னா அரசாங்கத்தின் சார்பாக சென்ட்ரல் பேங்க் தான் லோனை எடுக்கும். அதே மாதிரி ஒரு நாட்டுடைய பொருளாதார கொள்கை வகுக்கிறதுல மிக முக்கியமான பொறுப்பு சென்ட்ரல் பேங்க் தான். சென்ட்ரல் பேங்க் தான் அட்வைஸ் பண்ணணும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு இருக்குது அண்டர் த கஸ்டடி ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நேரடியாக அட்வைஸ் பண்ண வேண்டியது சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்ல பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. பட்ஜெட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ட்ரெஷரி இருக்கும், ரைட், பேங்கிங் மானிட்டரிங் இருக்கும். இப்படி நிறைய பேங்கிங் சூப்பர்விஷன் அண்ட் மானிட்டரிங் போர்டு நிறைய இருக்கு. இவங்க தான் என்ன செய்வாங்கண்டா அரசு கவர்மெண்ட்டுக்கு டைம் சரியான அட்வைஸை கொடுத்து நாட்டை ஒரு சிறந்த பாதையில விட்டு செல்லணும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த இப்ப ஓகே, ஆனா இதுக்கு முன்ன உள்ள காலங்கள்ல எப்படி இருந்துச்சுன்னா, தனக்கு வாசியான அரசாங்கத்துக்கு வாசியான ஆக்களைத்தான்
சென்ட்ரல் பேங்க் கவர்னரா போடுவாங்க. ஆனா இந்தியாவுல போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது வந்துட்டு வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பேங்க் செட்டப். அந்த ரிசர்வ் பேங்க் சொல்ற அட்வைஸை தான் கவர்மெண்ட் கேட்கும். அதன் அடிப்படையில் தான் பட்ஜெட்டுகள் தயாரிக்கும். ஆனா ஸ்ரீலங்காவுல அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமானது. பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் பட்ஜெட்டுகள் தயாரிப்பாங்க. அதனால தான் நாடு இவ்வளவு தூரம் சஃபர் ஆக வேண்டியது. மாதிரி விஷன் மிஷனை பார்த்தா தொலைநோக்கு விஷன் நம்பிக்கைக்குரியதும் ஏழாற்றல் கொண்டதுமான மத்திய வங்கி இலங்கையின் சுபிட்சத்துக்கு பங்களித்து வருகின்றது. இது அவரோட விஷன். அதுல மிஷனை பார்த்தீங்கன்னா கொள்கை ஊக்குவிப்பு, மதியுரை, கடப்பாடு மற்றும் சிறப்பான தன்மை ஊடாக நீடித்து நிலைத்திருக்கும் வளர்ச்சிக்கு உதவுவதற்காக பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு மற்றும் நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டை பேணுதல். இது ஜஸ்ட் ஒரு என்னது இந்த விஷயம் அடிப்படையாக கொண்டுதான் மத்திய வங்கி இயங்குகிறது. அதே மாதிரி இதை பாருங்க, மத்திய வங்கியின் பிரதான பணிகள் நாணய கொள்கையை முன்னெடுத்தல், மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கு அரசாங்கம் 2 வகையில நாட்டு பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணும். ஒன்று பிசிக்கல் பாலிசி, அடுத்தது ஃபைனான்சியல் பாலிசின்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் பாலிசிங்கிறது அரசாங்கத்தினுடைய வருமானம் செலவுகள் கட்டுப்படுத்துறது. வருமான செலவுகளின் ஊடாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது. அரசாங்கம் எவ்வளவு செலவழிக்கிறது, அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு, இது பட்ஜெட் ஊடாக அமுல்படுத்தப்படும். அடுத்தது நிதி கொள்கைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாட்டினுடைய பண நிரம்பல், ரைட், மணி சப்ளை, அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட், இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றதன் மூலமாக நாட்டினுடைய நிதித்தன்மையை பேணும். நாணய கொள்கை, நாணய கொள்கையை நாணய கொள்கையை அமுல்படுத்துறது மத்திய வங்கி. நாட்டினுடைய பிசிக்கல் பாலிசிங்கிறது அது வந்துட்டு திரைசேரியில் இருக்கிற என்னது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த கலெக்ஷன், அரசாங்கத்தோட ரெவன்யூ கலெக்ட் பண்றது, அதே மாதிரி செலவு செய்யற பட்ஜெட் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. நம்ம நாணய மாற்று விகித கொள்கையை முன்னெடுக்கிற இப்ப நாடு அந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை பின்பற்றுறியா, ஃபிக்ஸ்ட் ரேட்டை பின்பற்றுறியாங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. உத்தியபூர்வ சர்வதேச ஒதுக்குகளை முகாமைத்துவம் செய்தது. இப்போ ஃபாரின் ரிசர்வ் கேள்விப்பட்டீங்க. அந்த ஃபாரின் ரிசர்வ்களை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். வெளிநாட்டு காசுகள் அதுகளை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க, ஃபாரின் ரிசர்வ். டெக்னிக்கலா 2 வெவ்வேறு, பட் நிதியியல் முறைமையை மேற்பார்வை செய்யற நிதியியல். அப்போ நாட்டினுடைய ஃபைனான்சியல் சிஸ்டம் இருக்கு, அந்த ஃபைனான்ஸ் சிஸ்டத்தை அவங்க மேற்பார்வை செய்யணும். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு உரிமம் அளித்தல். இப்ப இந்த நாட்டுல ஃபைனான்சியல் சர்வீஸ்ல ஈடுபடுறேன்னு சொன்னா, அதாவது பொதுமக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குற அப்படி செட்டப்புக்கு வந்துச்சுட்டு சொன்னா, அவங்க கட்டாயம் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து லைசன்ஸ் எடுக்கணும். பேங்கா இருந்தாலும் சரி, அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் சரியா, அவங்க கட்டாயம் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து லைசன்ஸ் எடுக்கணும். கொடுப்பனவு முறைமையை ஒழுங்குபடுத்துதல் சொல்லுவாங்க. கொடுப்பனவு வந்து பேமெண்ட் சிஸ்டம், சரி, பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. பேமெண்ட் செக்குகள் இருக்கு தானே, செக் வந்துட்டு ஒரு பேங்குடைய செக் இன்னொரு பேங்க்ல போடுவீங்க. கொமர்ஷியல் பேங்க் செக்கை வந்து பீப்புள்ஸ் பேங்க்ல போடுவீங்க, பீப்புள்ஸ் பேங்க் HNB போடுவீங்க. இப்ப இந்த செக்குகள் வந்துட்டு ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான செக்ஸ் ஒரு பிரான்ச்ல வரும். அப்ப இந்த பிரான்ச்ல இருக்கிற செக்குல ஒவ்வொரு நாள் ஒரே பேங்க்னா பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு பேங்க் கொடுக்க வேண்டி வரும், ஒரு பேங்க் எடுக்க வேண்டி வரும், இப்படி இவ்வளவு மேனேஜ் பண்றது சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிறாங்க, கிளியரிங் ஹவுஸ்ன்னு சொல்லி. அது அந்த வேலையை கிளியர் பண்ணிக்கணும். செக்குகளை எந்தெந்த பேங்குக்கு கொடுக்கணும் தரணுங்கிறத நெட் பண்ணி அதை கணக்கு பார்த்து கொடுக்கறது கிளியரிங் ஹவுஸ். தேசிய நாணயத்தை வெளியிடுதல் மற்றும் விநியோகித்தல், அவங்க தான் காசுகளை பிரிண்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பொருளாதார தரவுகளை தொகுத்தல் மற்றும் பகுப்பாய்வு செய்யறது. இப்போ உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அனுவல் ரிப்போர்ட்டுகளை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த அனுவல் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா பல்வேறு செப்டர்கள்ல அது வந்துட்டு ஆய்வு செய்யறது. இன்னொரு பக்கம் வரைக்கும்
இன்னும் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல ஃபுல்லா டேபிள்ல தான் படிக்கும். புள்ளி விவரங்களை அங்க புள்ளி விவரங்களை வெளியிடுறது. அரசாங்கத்தின் சார்பாக நாட்டினுடைய பொருளாதார தரவுகளை தொகுத்து அதை அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு செய்யணும். அனலைஸ் பண்றதுதான் பகுப்பாய்வு செய்யணும். அரசாங்கத்துக்கான வங்கியாளர், த பேங்கர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு பேங்கர் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் சார்பான பேங்க். இப்ப முகவர் பணி, இப்ப அரசாங்கத்தினுடைய முகவர் ஏஜென்ட் தானே அது. சென்ட்ரல் பேங்க்றது அரசாங்கத்தினுடைய ஏஜென்ட். இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கி மேற்கொள்ளும் பணிகள் பார்க்கும்போது பொதுப்படுகடன், ரைட், பொதுப்படுகடன், பப்ளிக் டெட் சொல்லுவாங்க. இப்ப ஸ்ரீலங்கா சைனாட்ட கடன் வாங்கினாலும் சரி, இந்தியாவோட கடன் வாங்கினாலும் சரி, அரசாங்கம் வாங்குன்னு சொல்றோம். ஆனா அரசாங்கம் சார்பாக அதை சென்ட்ரல் பேங்க் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கான டாக்குமெண்டேஷன், அதை மேனேஜ் பண்றது எல்லாமே சென்ட்ரல் பேங்க். வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்ப குறிப்பிட்ட தெரியும் உங்களுக்கு, 2021, 22, 23 காலப்பகுதியில் நம் நாடு பாரிய சவாலை எதிர்கொள்ளிச்சு. ஃபாரின் ரிசர்வ் இல்லையா, நாட்டில் டாலர் இல்லைன்னு சொல்லி. அப்ப சென்ட்ரல் பேங்க்குக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், நம்மளோட எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு காலத்துக்கு தேவைப்படும், நமக்கு எவ்வளவு காசு வர இருக்குதுங்கிறது சரியா ஃபோக்கஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும். அதை செய்ய வேண்டியது சென்ட்ரல் பேங்க் தான். அதே மாதிரி இபிஎஃப் சொல்லுவாங்க, ஊழியர் சேமலாப நிதியங்கள். இப்போ எம்ப்ளாயீஸ் ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அவங்களுக்கு மாதம் அவங்க தன் வருமானத்தில் சம்பளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட்டாய சேமிப்பாக அவங்க இபிஎஃப்க்கு வழங்கணும். அந்த காசு வந்துட்டு ரிட்டையர் பண்ணும் போதோ அல்லது ஏர்லியாக டெர்மினேஷன் ஆகும் போதோ உங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். இதை முகாமை செய்யறதும் அரசாங்கத்தின் சார்பாக முகாமை செய்யறதும் சென்ட்ரல் பேங்க் தான். நிதியியல் உள்ளடக்கலை வசதிப்படுத்தல், ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஃபைனான்சியல் இன்க்ளூஷன். இப்போ பார்த்த தெரியும், சில ஊர்களில் நிறைய பேங்க்ஸ் இருக்கு. ஒரு டவுன்ல நிறைய பேங்க்ல போட்டிகள் இருக்கு. அப்ப எந்த பேங்க்ல அக்கௌண்ட் திறக்கிற, எந்த பேங்க் நாம கஸ்டமர் இருக்கிறங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. சில இடங்களை பார்க்கும்போது, பொதுவாக கிராமப்புறங்களை நம்ம பார்க்கும்போது பேங்க் நிறைய பேருக்கு அக்கௌண்ட் இருக்க மாட்டான். நிறைய பேரு பல கிலோமீட்டர் பயணம் செஞ்சுதான் பேங்குக்கு போகணும். காசு போடுறது, ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி வர்றது பேங்குக்கு போகிறோம். பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேணும். அதனால பெரும்பாலான கிராமவாசிகள் அந்த ஃபைனான்சியல் இன்க்ளூஷனாக இல்லை. அவங்க இப்போ லோன் எடுக்க நினைஞ்சிருதான் பேங்கு போறேன்னா தூரம் போகணும். அது பேங்க் ஆஃபீஸர்னா பேங்குங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதுக்கு கூட படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. இப்போ அப்படியே நாட்கள் பேங்கை விட்டு தள்ளிருப்பாங்க. பேங்க் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸை விட்டு, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் விட்டு ஐசோலேட் ஆகிருப்பாங்க. அதை என்ன செய்யணும்னு சொன்னா, பொதுமக்கள் அனைவரையும் ஒரு நிதியியல் சேவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி செட்டப்புகளை மத்திய வங்கி தான் செய்யணும். இதுக்கு என்ன செய்வாங்கண்டா, சின்ன சின்ன அக்ரிமெண்ட் எழுப்போம். இப்போ உதாரணமா போஸ்ட் ஆஃபீஸ்ல சொல்லுவாங்க, பேங்குடைய சேவை நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இப்போ கமர்ஷியல் பேங்க், ஹெச்என்பி இப்படி பேங்குகள் வந்துட்டு டவுன்ல தான் இருக்கும். கிராமப்புறங்கள்ல பெரும்பாலும் இருக்க மாட்டான். ஆனா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் பேங்க் இருக்கும், பேங்க் ஆஃப் சிலோன் இருக்கு. ஏன்னு சொன்னா இது அரசாங்கத்தினுடைய வங்கி. அங்க ப்ராஃபிட், அந்த பிரான்ச் ப்ராஃபிட் அடையணுங்கிறத விட அந்த நிதி சேவைகள் நாட்டு மக்களை அடையணும்ங்கிறதுக்காகத்தான் அந்த வங்கிகள் பிரான்சஸ் லொஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த கிராமங்கள்ல பேங்குகள் நிறுவப்படுகிறது. அதாவது ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. இப்ப ஃபைனான்சியல் இன்க்ளூஷன்ங்கிறது டிஜிட்டல் மூலமாக ஒரு இலசாக்கப்பட்ட விஷயம். இப்போ மொபைல் பேங்க் இருக்கு, அது மாதிரி டயலாக், ஈஸி கேஷ், எம் கேஷ் சொல்லி நிறைய வகையான டெக்னாலஜி வந்ததுனால இது ஒரு பெரிய சவால் இல்லை. அது மாதிரி பணச்செலவை மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தலை தடுக்கு. இப்ப மணி லாண்ட்ரிங் சொல்லுவாங்க. மணி லாண்ட்ரிங் கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துற மணி லாண்ட்ரிங் அப்படியான விஷயங்கள். அதே மாதிரி பயங்கரவாதம், டெரரிஸ்டுக்கு ஃபண்டுகள் வாரது,
ஃபண்டுகள் போற இதெல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்றது. இப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சுட்டா அலர்ட் ஆவாங்க. உங்களுக்கு காசு எப்படி வந்து, எங்கிருந்து வந்து, என்ன பர்பஸ், யார் அனுப்பினா, அதெல்லாம் டீட்டெயிலாக விசாரிப்பாங்க. இலங்கை இலங்கையின் நிதியியல் நிறுவனங்களின் கட்டமைப்பு எப்படின்னு பார்த்தா, மத்திய வங்கியினால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்கள் பார்க்கும்போது, உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க். இது வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முதல் எடுத்த கணக்கு ப்ரிப்பேர் ஸ்லைடுங்க இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் வித்தியாசப்படலாம், கூடி குறையலாம். ஆனா பெருசா இருக்க மாட்டா, ஒரு 2-3 டிஜிட் கூடும் குறை 2-3 நம்பர்ஸ் கூடும் குறையும், பெரிய அளவோ மாற்றங்கள் வராது. உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், கொமர்ஷியல் பேங்க் சொல்லுவாங்க. இப்போ பீப்புள்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன், HNB, கமர்ஷியல் பேங்க், செம்பத் பேங்க், சிலான் பேங்க் இப்படியான செக் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய உரிமம் பெற்ற வர்த்தக வங்கின்னு சொல்லுவாங்க. உரிமம் பெற்ற விஷேட வங்கிகள், இப்ப ஸ்பெஷலைஸ் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. உதாரணமா என்னது, ஸ்பெஷலைஸ்ட் பேங்க், உதாரணம் NDB அப்படியான பேங்க், NDB, அடுத்தது NSB அப்படி உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள். இப்ப ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நீ தானே, உதாரணமா HNB அசூரன்ஸ் இருக்கு, பீப்புள்ஸ் லீசிங் ஃபைனான்ஸ் இருக்கு, கண்ட்ரிச் ஃபைனான்ஸ் இருக்கு. இப்படியான நிறுவனங்களை உரிமம் இருந்துச்சுன்னா அவங்க லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க சென்ட்ரல் பேங்க்ல இருந்து. அப்படி நிறுவனங்கள் 42 இருக்கு. பதிவு செய்யப்பட்ட குத்தகை நிறுவனங்கள், இதான் லீசிங் கம்பெனி. குத்தகை நிறுவனங்கிறது உரிமை பெற்ற நிதி நிறுவனங்கள் சொன்னா இப்போ செனச டெவலப்மெண்ட் பேங்க் அப்படியான டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் மாதிரி தான் உரிமை பெற்ற நிறுவனங்கள். பதிவு செய்யப்பட்ட குத்தகை நிறுவனம் லீசிங் கம்பெனிஸ். அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை வர்த்தகர்கள் இவங்க, முதன்மை வர்த்தகர்கள் இவங்க அந்த டீலர்ஸ் சொல்லுவாங்க, அண்டர் ரைட்டர்ஸ், டீலர்ஸ் அப்படின்னு செய்ய வர்த்தக பொண்டுகளை வாங்கி விற்பாங்க, ட்ரெஷரி பொண்டுல அல்லது ட்ரெஷரி பில்லுல வாங்கி விற்கிற, அந்த கம்பெனிட்ட இருந்து பொண்டுகளை விற்கிற அப்படி. அங்கீகரிக்கப்பட்ட தரகு நிறுவனங்கள் இன்றைக்கு புரோக்கரேஜ் ஃபார்ம், அது மாதிரி நுண் நிதி கம்பெனிகள் சொல்லுவாங்க, அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. லட்சங்களை கடன் கொடுக்காம 5000, 10,000, 20,000 ஒரு என்ன சமுத்தி மாதிரி ஒரு செட்டப் உள்ள. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற நிதி நிறுவனங்களை பாத்தீங்கன்னா பைனான்சியல் மார்க்கெட்ல 59 விதமான பங்குகளை அது வழங்குது. இது எல்லாத்தையும் சென்ட்ரல் பேங்க் தான் பாக்குதான்னு கேட்டா ஆன்சர் இல்ல. எல்லாத்தையும் சென்ட்ரல் பேங்க் பார்க்க மாட்டான், சரிதானே? உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், லைசன்ஸ்ட் கொமர்ஷியல் பேங்க் சொல்லுவாங்க. உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், லைசன்ஸ் கொமர்ஷியல் பேங்க் அப்படின்னு என்னன்னு சொன்னா, எந்த பேங்குகள், எந்த நிதி நிறுவனங்களுக்கு அரசாங்கம், கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க் கரண்ட் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்துருக்குதோ அதுதான் வர்த்தக வங்கின்னு சொல்லுவாங்க. நடைமுறை கணக்குகள், காசோலை மற்றும் மேலதிக பற்று கொடுக்குது. அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரி வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாகவும் இருப்பாங்க. உள்நாட்டு வங்கி எடுத்துக்கொண்டா பாருங்க, மக்கள் வங்கி, இலங்கை வங்கி, கொமர்ஷியல் வங்கி, சம்பத் வங்கி, HNB சொல்லலாம். வெளிநாட்டு வங்கியில பார்க்க போனா HSBC, ஹாங்காங் சங்காய் பேங்க் கார்பரேஷன், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், இந்தியன் வங்கி, ICICI வங்கின்னு சொல்லி இருக்கு. இங்கிலீஷ்ல நோட் வந்திருக்கேன், அதுல டீட்டெயில் வரைக்கும் பாருங்க. உரிமம் பெற்ற விசேட வங்கிகள், லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ் சொல்லுவாங்க. லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் இவங்க டிமாண்ட் டிபாசிட்ட, அதாவது கரண்ட் அக்கௌண்ட மெயின்டைன் பண்ணலாம். ஆனா மற்ற பிசினஸ், மற்ற பேங்க் சேவ்ஸ் எல்லாம் செய்யலாம் அவங்க. எனவே வாடிக்கையாளர்களுக்கு நடைமுறை கணக்கை பேண முடியாது. NSBன்னு சொல்லுவாங்க, நேஷனல் சேவிங் பேங்க், ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க், SMIB, HDFC, NSB, இலங்கை ஸ்ரீலங்கா சேவிங் பேங்க், இதை முந்தி பிரமுகா பேங்க் இருப்பாங்க. பிரமுகா பேங்க்ங்கிறது ஒரு நட்டம் அடைந்து முறிவடைந்து அதை திருப்பி சென்ட்ரல் பேங்க் பாரம் எடுத்து அதை இலங்கை சேமிப்பு வங்கின்னு சொல்லி அதை கொண்டு வந்திருக்குது. அது மாதிரி செனச டெவலப்மெண்ட் பேங்க் சொல்லுவாங்க, லைசன்ஸ் கொமர்ஷியல் பேங்க். அது மாதிரி பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்கள் சொன்னா குறித்த கால வைப்புகளை டைம் டிபாசிட் ஏற்கவும் பணத்தை மூன்று செய்யும் உரிமை இருக்கு. டைம் டிபாசிட் சொன்னா பிக்ஸ் டிபாசிட் சொல்லுவாங்க, பிக்ஸ் டிபாசிட். ஆனா கரண்ட் அக்கௌண்ட்ல கேளாது, சேவிங் அக்கௌண்ட்ல பிரிச்சு அடிக்க மாட்டான். என்னது
டைம் டிபாசிட் எடுத்து அடுப்பாங்க. நடைமுறை மற்றும் சேமிப்பு கணக்குகளை பேண முடியாது. இப்போ லீசிங் கம்பெனிஸ் இருக்கு, ரியல் எஸ்டேட் கம்பெனி, ஹையர் பர்ச்சேசிங் கம்பெனி, நான் பார்க்கும்போது எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ், பீப்புள்ஸ் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் லீசிங் கம்பெனி, சொஃப்லோஜிக் ஃபைனான்ஸ் இப்படியான கம்பெனிகள் வந்துட்டு நிதி கம்பெனி சட்டத்தின் அடிப்படையில் தான் மேனேஜ் பண்ணப்படுது, சூப்பர்வைஸ் பண்ணப்படுது. மத்திய வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படாத நிறுவனங்கள், நான் சொன்ன எல்லா நிறுவனங்களும் மத்திய வங்கியினால சூப்பர்வைஸ் பண்ணப்படாது. மத்திய வங்கியில கண்ட்ரோல்கள் இல்லை. அது உதாரணமா இப்ப கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இது யாரு பாக்குற? ஷேர் புரோக்கர் இருக்காங்க. இதை யாரு பாக்குறேன்னு சொன்னா அதுக்கு தான் இருக்கு தனிப்பட்ட ஆளை கொண்டு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு கமிஷன் இருக்கு, பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுன்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இவங்க பங்கு தரகு நிறுவனங்கள், அது அந்த ஷேர் புரோக்கர் இருக்காங்க, அவங்கள இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி அழகு நம்பிக்கை நிதியங்கள், யூனிட் ட்ரஸ்ட் இருக்கு, அதுவும் யூனிட் ட்ரஸ்ட். அது மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸை மேற்பார்வை செய்ய வேண்டிய, கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஐபிஎஸ்எல் சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. இன்சூரன்ஸ் போர்ட், இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா இல்ல, இன்சூரன்ஸ் போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. அது மாதிரி ஏனைய துணிகர மூலதன நிறுவனங்கள், வெஞ்சர் கேபிட்டல் சொல்லுவாங்க, இவங்களையெல்லாம் அந்த கம்பெனி சட்டங்களுக்கு அடிப்படையில் தான் இது மேற்பார்வை செய்யப்படுறது. சென்ட்ரல் பேங்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காது. இப்ப நிதி கட்டமைப்பு பார்க்கும்போது பாருங்க, சட்டங்கள் இலங்கையில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் மூலமாகத்தான் சென்ட்ரல் பேங்கோ அல்லது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோ அல்லது இன்சூரன்ஸ் போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவோ அல்லது சார்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்ரீலங்கா, இப்படி எல்லாம் என்ன நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்களுக்கு எம்பவர் பண்ற. அப்ப எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் தான் எம்எல்ஏ, நாணய விதி சட்டம், மானிட்டரி லோ ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில தான் சென்ட்ரல் பேங்க் காசு பிரிண்ட் பண்றது. அது மாதிரி வங்கி தொழில் சட்டம், பேங்க் ஆக்ட், ரைட், பேங்கிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. வர்த்தக வங்கிகள் இருக்கு, கொமர்ஷியல் பேங்க்ஸ், எல்லா மாதிரி சட்டத்துக்குள்ள தான் இயங்குது. அதே மாதிரி நிதியியல் வியாபார சட்டம், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் சம்பந்தமான சட்டம், நிதியியல் குத்தகை சட்டம், ஃபைனான்ஸ் லீசிங் ஆக்ட்னு சொல்லி 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது மாதிரி அந்நிய சிராவணி சட்டம் 2014ஆம் ஆண்டு. இதை விட நிறைய சட்டங்கள் இருக்குது நாட்டுல, நிறைய சட்டங்கள் இருக்குது. இவ்வளவும் முக்கியமான சட்டங்கள், நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய சட்டங்கள். நீங்க ஒரு ஃபைனான்ஸ், ஒரு பேங்கிங், ஒரு தனி ஒரு பாடமாக நீங்க படிக்க போனாலோ அல்லது ஃபைனான்ஸ் சிஸ்டம் சம்பந்தமாக படிக்க போனாலோ இந்த சட்டங்கள் அவ்வளவையும் நீங்க டீட்டெயிலா படிக்க வேண்டி இருக்கு. சுருக்கம், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இவர்களின் பங்களிப்பை விளக்குக என்று. இப்ப பாருங்க, பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய வங்கி, வர்த்தக வங்கி, விசேட வங்கி, நிதி கம்பெனிகள், பங்குச் சந்தைகள், ரைட், இவங்க நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி பங்களிப்பு செலுத்துறாங்க என்கிறத நீங்க கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்க ஆன்சரை நீங்க அனுப்பணும். ரைட்.